ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து வெண்ணிலாவா நம்ம வைஷ்ணவ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஒரு சில பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்ம தாத்தாவுமே ராகினி கூட எடுத்துக்கிட்ட சில செட் ஆஃப் பிக்சர்ஸை ஷேர் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து நம்ம வைஷ்ணவ் வந்து சடனாக ஒரு குட்டி லைவ் வந்திருந்தாங்க. நான் அந்த லைவ் முடியும் போது தான் நான் போய் ஜாயின் ஆகி கொஞ்சம் தான் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ வந்து அவங்க கான்ட்ராக்ட் மேரேஜை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி லைவ்ல என்ன தான் பேசியிருப்பாங்க, நமக்கு தேவையான அப்டேட் ஏதாவது கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு சிலர்கிட்ட விசாரிச்சு பார்த்ததுல எனக்கு கிடைச்ச அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெண்ணிலா வந்து பாசிட்டிவ் ரோல் தான். இப்போ வந்து அவங்கள வந்து நமக்கு பிடிக்காத மாதிரி இருந்தாலும் அவங்க இந்த சீரியல்ல இருந்து போகும்போது வெண்ணிலா ட்ராக் எண்டுக்கு வருதோ, அதர்வைஸ் சீரியல் முடியும் போதா எப்பன்னு சொல்லிட்டு எனக்கு கிளியராக தெரியல. பட் கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு தான் போவாங்க. அப்போ எல்லாருக்குமே வந்து அவங்கள பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம், மேபி சிலுன்னு ஒரு காதலில் ஐஷு கேரக்டர் மாதிரி தான் வெண்ணிலா கேரக்டராக இருக்கும்னு நினச்சோம் இல்லையா. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் ஹைலி சான்சஸ் இருக்கு போல. ஏன்னா அவங்க வந்து இந்த விஷயம் காவேரிக்கும் விஜய்க்கும் மேரேஜ் நடந்துச்சு அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுட்டு போயிடுற மாதிரி ட்ராக் வருமோ அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு அவங்க லைவ்ல சொன்ன அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்து சிலர் வந்து பிரவீன் சார் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்னு ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்களே, அதை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு நிறைய விஷயம் என்னால் ஷேர் பண்ண முடியாது. இருந்தாலும் அப்கமிங்கில் கான்ட்ராக்ட் மேரேஜை பற்றின சீன்ஸ் வந்து வர இருக்கு. ஸோ அது ரிலேட்டடாக தான் சீன்ஸ் வந்து கொஞ்சம் மூவ் ஆக போகுது அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வெண்ணிலாவை நெகட்டிவாக மூவ் பண்ண மாட்டாங்க போல. ஏன்னா ஆஸ் ஆஃப் நவ் அவங்களுக்கு மேபி இப்போதைக்கு அவங்களுடைய கேரக்டரைசேஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரோல்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை கமெண்ட்ல கூட கேட்டதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க பாசிட்டிவ் சொல்லிட்டு. நம்மளாம் பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்க போகிறதில்ல. பட் கண்டிப்பாக சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறத பார்த்தா நம்ம பயப்படுற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் அது சும்மா ஃபேன்ஸை பயமுறுத்துற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து அதையும் தாண்டி ரொம்ப டீப்பாலாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நம்ம மகாநதி ஒரு யுனிக்கான ஸ்டோரி சூன் நம்மளுடைய ஓல்டு மகாநதி வைப்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்க்கலாம் என்ன பண்ணி வைக்கிறாங்க டீம் அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.